என் அன்பு குழந்தையே, நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் என்னிடம் பிரார்த்தனை வைக்கிறாய். நான் அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலும் சொல்கிறேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நீ இல்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனம் போன போக்கில் நீ நினைத்தது மட்டும் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ நினைத்தது மட்டும் நடந்தால் உன்னுடைய எதிர்காலம் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிவிடும். எதிர்காலத்தை பற்றி அறிந்தவன் நான். இதை நீ உணர்ந்து கொள்வாய் என்று நான் நினைக்கிறேன். நீ இப்பொழுது நடக்கும் இந்த சிறு இன்பத்திற்காக நீ வேண்டியதை கேட்கிறாய். நான் உன் வாழ்நாள் முழுவதும் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பிரார்த்தனையை சிறிது தள்ளி வைத்திருக்கிறேன். அதற்கான கால நேரம் வரும்பொழுது நானே உனக்கு அதை செய்து கொடுப்பேன். கவலைப்பட வேண்டாம். இப்போது கொஞ்சம் பொறுத்திரு. இரவு முடிந்து பிரம்ம முகூர்த்தம் துவங்கிவிட்டது. உன் வாழ்க்கையிலும் இரவு கழிந்து வெளிச்சம் வரப்போகிறது. இந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில் புதிய பரிமாணத்தை கொண்டு வரும். நீ கேட்டது இப்போது கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள். அதுவரை அழுது புலம்ப வேண்டாம். என் பாதத்தை நீ இறுக்கமாக பிடித்து கொண்டாய். உன்னை நான் தள்ளிவிட மாட்டேன். மேலேதான் ஏற்றி விடுவேன். எனவே கவலைப்படாமல் நான் சொல்வதை கேள். காலையில் எழுந்ததும் என் நாமத்தை சொல்லிவிட்டு உன் கடமைகளை செய். உனக்கு வர வேண்டியது வந்து சேரும். ஓம் சாய்.